வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்பியினுடைய லேட்டஸ்ட் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஆர்பியினுடைய எக்ஸாம்ஸ் எப்பொழுது அப்படிங்கிறது கேள்விக்கான விடை இந்த வீடியோவில் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஸோ நண்பர்கள் நிறைய பேர் வந்து இது வரைக்கும் வந்து டிஆர்பி எக்ஸாம்ஸ் எப்பொழுது கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த வீடியோவும் வந்து இந்த ஒரு வீடியோவுக்காக தான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலில் வந்து ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டிஆர்பி அண்ட் டெட் எக்ஸாம், பிஜி டிஆர்பி பற்றின அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோனுடைய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு ஃபாஸ்ட் ட்ராக்ஸ் ஃபில்லிங் வேக்கன்சிஸ் இன் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான தகவல் ஒன்று வந்திருக்கு. ஸோ வித் அகாடமிக் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வந்து ஓப்பன் பண்ணிட்டு வரக்கூடிய இந்த டைமில் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் காலேஜஸ் ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அதனுடைய ரெக்யர்மெண்ட் ப்ராசஸை வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான பணிகளை வந்து தொடங்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதை பற்றின நியூஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு வந்து அஃபிஷியலாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க இப்போ ஓப்பன் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து இவங்க ஃபுல்லாக வந்து எல்லா வேகன்சியும் வந்து ஃபில் பண்ணணும், ஃபுல்லாக காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி தான் வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக வந்து 2331 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் would be appointed at government arts and science colleges. ஸோ த ஸ்டேட் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த அகாடமிக் சீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அகாடமிக் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து 2331 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுறதுக்காகவும், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரெக்ரூட்டிங்கில் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய 1000 மேற்பட்ட லெக்சரர்ஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ். ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வில் பி ரிலீஸ்டு ஜூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக இம்மிடியேட்லியாக வந்து 497 பிஜி அசிஸ்டன்ட்ஸ் இன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்லேயும், அடுத்தது 730க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வந்து வில் பி ஆல்சோ ஃபில்லட் இமீடியட்லி ஹி சேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 1000க்கும் மேற்பட்ட லெக்சரர்ஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸில் வந்து அவங்க சீக்கிரம் வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான எக்ஸாம் டேட் வந்து சீக்கிரம் வந்து அறிவிக்கிறதா இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இவங்க 497 பிஜி அசிஸ்டன்ட்ஸை வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸில் வந்து அவங்க எடுக்கிறதாகவும், அடுத்தது 730 வேகன்சிஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இம்மீடியட்டாக வந்து அவங்க ஃபில் பண்ணுறதா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி அதர் ரெக்ரூட்மெண்ட்ஸ் சச்சஸ் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், அடுத்தது பிளாக் லெவல் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ், ட்ரைனிங் அசிஸ்டன்ட்ஸ், அடுத்தது ஃபிசிக்கல் எஜுகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அண்ட் டீச்சர்ஸ் வுட் பி ஆல்சோ பி கம்ப்ளீட்டட் அட் த ஏர்லியஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல். மோஸ்ட் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இன்க்ளூடிங் கவுன்சிலிங் அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வுட் பி டன் ஆன்லைன். இந்த தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அஃபிஷியல் சைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ முழுசாக வந்து இந்த கோவிட்-19 இந்த சுச்சுவேஷன் வந்து ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் வந்து இன்க்ளூடிங் கவுன்சிலிங் அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து குயிக்காக நடக்கிறதுக்கு ஆன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னும் இவங்க வந்து இப்போ நடைமுறைப்படுத்த இருக்கிறதாகவும் வந்து ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. இந்த தகவல் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு முக்கியமான தகவலாக வந்து பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2331 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லையும், அடுத்தது 1000க்கும் மேற்பட்ட லெக்சரர்ஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸில் வந்து ஆட் பண்ணுறதா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 497 பிஜி அசிஸ்டன்ட்ஸ் இன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்லேயும் 730 வேகன்சிஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஸோ சரிங்களா? ஸோ இது மாதிரியான வேகன்சிஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணுறதா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், பிளாக் லெவல் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ், ட்ரைனிங் அசிஸ்டன்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஸோ இதுங்க எல்லாத்துக்குமே வந்து மிக விரைவில் வந்து
எக்ஸாம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இது தேங்க்யூ.